வணக்கம். நான் உங்கள் வன்னிமயில் கருணானந்தன். உடல் மண்ணுக்கு, உயிர் மக்களுக்கு, மக்களாலே நான், மக்களுக்காகவே நான். இன்றைக்கு என்னுடைய தந்தையாருக்கு, அதாவது 23ஆம் தேதி பர்த்டே அவர் கொண்டாடிட்டாரு. ஆனபடியால் இன்றைக்கு அவருக்கு ஐசிங் கேக் வெட்டணுமெண்டு ஒரு ஆசை, பிறந்தநாள் கொண்டாடணுமெண்டு ஆசை. அதனால் கொண்டாடினாங்க. முதல்ல ஆசீர்வாதம் வேண்டிட்டு உங்கள்கிட்ட என்ஜி அப்பா. உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு கலைச்சேவை ஆற்றென்று சொல்லி என்னுடைய அப்பா என்ன அர்ப்பணிச்சிருக்கிறார். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு எப்படி உங்களோட மனநிலை இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எப்படி நீங்கள் வெட்டி கொண்டாடிக்கிறீங்களா? உங்களோட அம்மா அப்பாவோட இருக்கு இப்படி வெட்டி இருக்கிறீங்களா? உங்களோட அம்மா அப்பாவோட இருக்கீங்க நீங்கள் கல்யாணம் கட்டக்கு முதல்? ஞாபகம் இல்லை. இப்போ எப்படி இருக்கு உங்களோட தருணம்? சந்தோஷமா இருக்கு. அவர் சந்தோஷம் என்று சொல்கிறார். அங்க போஸ்ட் கொடுங்க, அங்க பாருங்க கேமராவை, இங்க பாருங்க, என்னைய பாருங்க. அப்ப இப்ப வந்தோடனே சொன்னார், அடுத்தது இவற்ற கண் ரெண்டும் கொஞ்சம் ஆளுக்கு பிரச்சனை, அப்ப கிளிநொச்சி கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஆப்ரேஷன் மாதிரி செய்து ஒரு கண்ணாடியும் இருக்கா பார்க்க வேணும். உண்மையிலேயே எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கறது பிள்ளைகள் கடைசி காலத்தில் பார்க்க வேணும் என்று சொல்லி நாங்கள் யாருமே அதில் சறுக்கவில்லை. நல்லா தான் பார்க்குறோம். நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பா. இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். வேறு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு வார்த்தை வருது இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் நிற்க சொல்லுங்க. இப்போ ஏதாவது கதையுங்களேன். மக்கள் எவ்வளவு உங்களை பார்த்து கொண்டு நிற்கிறோம். கதை கொண்டு போட்டோ வருது, அதில் வீடியோ வருது, தெரியுது. நான் என்னத்தை கதைக்கிறது, மகன் கதைச்சி விட்டார் எல்லாம். ஆகவே கதைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான தருணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டி நிற்கிறேன். வந்தோடனே ஒரு அப்பா ஒரு கவலை ஒரு வசனம் சொன்னார். தன்னுடைய சகோதரங்கள் எல்லாருமே 80 வயசை தாண்டவில்லை. எனக்கு 79 முடிஞ்சு 80 என்று சொல்ல நான் கொஞ்சம் மனம் உடைஞ்சிட்டேன், பயந்துட்டேன். அவர் இன்னும் 10, 15, 20 வருஷம் எங்களோட வாழ வேணும் என்று சொல்லி நானும் வற்றாப்பள்ளியம்மன், இந்த மாதம் வற்றாப்பள்ளியம்மன் அம்மனை வேண்டி நிற்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா? என்ன நான் சொல்றது, நீங்க சொன்ன அவ்வளோதான் காணும். எனக்கு சந்தோஷமா எனக்கு கதைக்க எனக்கு இன்னும் தெரியும். மற்றபடியில சும்மா எல்லாம் கதைப்பேன், அலட்டுவேன். இன்னைக்கு எனக்கு கதைக்க வருது இல்லை எனக்கு. சரி மக்களே, நன்றி. இதோட நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். அப்பா இன்னும் அடுத்து வர்ற ஆண்டுகள்லையும் பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும் என்று சொல்லி நானும் இறைவனை வேண்டுறேன். நன்றி வணக்கம். நீங்களும் நன்றி வணக்கம் சொல்லுங்க, கும்பிடுங்க. நன்றி வணக்கம் கும்பிட்டு சொல்லுங்க, கும்பிடுங்க. நன்றி வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும். நன்றி வணக்கம். சரி, ஓகே.